10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So the next one is Dalton's law of partial pressure. So in the class நம்ம என்ன பார்க்குறோம்? Dalton's law of partial pressure. So இதுக்கு முன்னாடி number of gaseous laws பார்த்துருந்தோம். So Boyle's law, Charles law, Avogadro's hypothesis. So number of laws பார்த்தோம், Gay-Lussac's law எல்லாம் பார்த்துருந்தோம். So இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா Dalton's law of partial pressure. So the Dalton's law of partial pressure is used to explain the property of non-reacting gases. அது mixture of gases. So mixture of gases explain பண்ண யூஸ் பண்ணுறோம். That means the pressure of mixture of gases is explained by Dalton's law of partial pressure. So the total pressure of a mixture of non-reacting gases is the sum of partial pressure of the gases present in the mixture. That mixture of gases oda properties எதை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? Dalton's law of partial pressure வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். So இப்போ mixture of gases. So number of gases, more than one gases, that is a mixture of gases. So it may be 2 or 3 எது வேணாலும் இருக்கலாம். So the number of gases are mixed. So we get the mixture of gases. So the total pressure of the mixture of gases. For example, we consider the 3 gases. Or 3 different gases எடுத்துக்கிறோம். Those are mixed in a single container. ஒரு single containerல mix பண்ணியாச்சு. So the total pressure of a mixture of non-reacting gases, those 3 are non-reacting. Those do not react with each other. அந்த 3 gas என்ன பண்ணாது? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு react பண்ணாது. So the pressure of a mixture of non-reacting gases is the sum of partial pressure of the gases present in the mixture. So அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? Sum of partial pressure of the gases present in the mixture. அந்த மிக்சரில் ப்ரெசென்ட் ஆயிருக்க இண்டிவிஜுவல் கேஸஸோட ப்ரெஷரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ 3 டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, சிங்கிள் கண்டெய்னரில் எடுத்துருக்கோம். when each gases present in a separate container with the same volume, it produces a particular pressure. இப்போ இந்த 3 கேஸஸும் ஒரே கண்டெய்னரில் எடுத்துருக்கோம், ஒரு பர்டிகுலர் வால்யூமில் இருக்க கண்டெய்னரில். இப்போ the 3 gases are separately taken in the separate container with the same volume. ஸோ வேறு ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம், பட் எதே வால்யூமில் இருக்கிறதுல இந்த 3 கேஸும் மிக்ஸ் பண்ணும்போது இருக்க கண்டெய்னரோட வால்யூம் என்னவோ சேம் வால்யூம் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம். இண்டிவிஜுவல் கேஸஸ் ஆர் டேக்கன் இன் எ கண்டெய்னர் வித் த சேம் வால்யூம். இட் ப்ரொடியூசஸ் எ பர்டிகுலர் ப்ரெஷர். ஸோ கேஸ்னால் ஒரு ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, இட் ப்ரொடியூசஸ் எ பர்டிகுலர் ப்ரெஷர். தட் ப்ரெஷர் இஸ் கால்டு பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ அதான் என்னது? பார்ஷியல் ப்ரெஷர். So when the sum of those pressures of these 3 gases are equal to the total pressure of mixture of non-reacting gases. ஸோ ஒவ்வொரு கேஸும் தனித்தனியாக ஒரு கண்டெய்னரில் இருக்கும்போது என்ன ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ப்ரெஷரோட அடிஷன் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தனித்தனியாக இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அந்த மிக்சரில் இருக்கும்போது அந்த 3 கேஸோட இண்டிவிஜுவல் ப்ரெஷரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். That is Dalton's law of partial pressure. That is the total pressure of a mixture of non-reacting gases is the sum of partial pressure of the gases present in the mixture. So what is partial pressure? So the partial pressure of a component gas is the pressure that it would exert if it present alone in the same volume. Partial pressure ங்கிறது என்னது? So when the gas is present alone in the same volume. ஒவ்வொரு கேஸும் தனித்தனியாக alone, present alone in the same volume. ஸோ அதே வால்யூம் இருக்க ஒரு கண்டெய்னரில் and same temperature. So it produces a particular pressure is called partial pressure. This is known as Dalton's law of partial pressure. Dalton's law of partial pressure. But Dalton's law of partial pressure is the total pressure of a mixture of non-reacting gases. In the Dalton's law of partial pressure, the mixture of gases oda properties explain பண்ண யூஸ் பண்ணுறோம்.
So the total pressure of a mixture of non-reacting gases is the sum of partial pressure of the gases present in that mixture. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அதில் 3 டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துக்கிறோம். அந்த 3 டிஃப்ரெண்ட் கேஸும் மிக்ஸ் பண்ண உடனே அந்த 3 கேஸும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர். ஸோ இதில் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னது? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ காம்பனன்ட் கேஸ். ஸோ காம்பனன்ட் கேஸ் இங்கே 3 கேஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஈச் ஒன் ஆர் காம்பனன்ட் கேஸ். ஸோ த காம்பனன்ட் கேஸ் இஸ் த ப்ரெஷர் தட் it would exert if it were present alone. So ஒவ்வொரு கேஸும் தனித்தனியாக, so alone, where it present alone, it produces in the same volume and same temperature. ஸோ தனித்தனியாக இருக்கும்போது சேம் வால்யூம் சேம் டெம்பரேச்சரில் தனித்தனியாக இருக்கும்போது என்ன ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுது? தட் ப்ரெஷர் இஸ் நோன் as a partial pressure of the gases. This is known as Dalton's law of partial pressure. For example, for a mixture containing 3 gases, the mixture of gases level எடுத்துக்கிறோம், 3 gases எடுத்துக்கிறோம், 1, 2 and 3 with partial pressures P1, P2 and P3. So partial pressure என்னவா எடுத்துக்கிறோம்? P1, P2 and P3 in a container with volume V. So எந்த வால்யூம் அந்த எடுத்துக்கிற கண்டெய்னரோட வால்யூம் எவ்வளவு? Vங்கிற வால்யூம். ஸோ கேஸ் என்ன எடுத்துக்கிறோம்? 1, 2 and 3. Its pressures are P1, P2 and P3. Then the total pressure, அப்போ இண்டிவிஜுவலாக கேஸஸ் இருக்கும்போது அதோட ப்ரெஷர் P1, P2, P3 எடுத்துட்டாச்சு. அப்போ when those 3 are mixed in a same container with a particular volume, its total pressure P total is equal to, அப்போ டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? is equal to the sum of the partial pressure of those gases அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். அப்போ total pressure of the mixture of the gases is equal to the sum of, அப்போ அடிஷன் தானே, sum of partial pressure of the gases present in the mixture. அப்போ ஒவ்வொரு கேஸும் எவ்வளோ பர்டிகுலர் இண்டிவிஜுவலாக ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் டோட்டல் ப்ரெஷருங்கிறது. So when we assume that the gases are behave ideally, ஐடியலாக பிஹேவ் பண்ணுதுன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஐடியல் கேஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? PV is equal to nRT. ஐடியல் கேஸுங்கிறது என்னது? PV is equal to nRT, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்போ ஐடியலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா என்னது? it obeys the ideal gas equation. Ideal gas equation obey பண்ணுது. That is PV is equal to nRT. இப்போ first gas behaves ideally. அப்போ PV is equal to nRT. அப்போ ப்ரெஷர் மட்டும் என்ன எடுத்துக்கலாம்? ஸோ V is moved towards the right hand side. அப்போ என்ன ஆயிரும்? P is equal to nRT by V. nRT by V. ஸோ ப்ரெஷர் P1 எடுத்துக்கிட்டோம். ஸோ the partial pressure of the gases P1 is equal to N1, number of moles of the gas N1, R gas constant, Tங்கிறது என்னது? Temperature and volume. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? with the same temperature and same volume சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் R, T and V, volume all are constants. So the same ideal gas equation is applied for the gas 2. அப்போ P2 is equal to, அப்போ P2 is equal to N2, second gas ஓட partial pressure P2 is equal to N2 into RT by V. So PV is equal to nRT. நமக்கு இங்கே ப்ரெஷர் மட்டும் இருக்கிறனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? V move toward right hand side. அப்போ P is equal to nRT by Vன்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸுங்கிற என்ன எடுத்துக்கிட்டோம்? P1 is equal to N1 RT by V. N1 RT by V. அப்போ செகண்ட் கேஸோட ப்ரெஷர் எடுத்துக்கலாம். P2 is equal to N2 RT by V. அப்போ P3 is equal to N3 RT by V. P3 இங்கே தேர்ட் கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? N3 RT by V. ஸோ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? the pressure that produced alone in the same volume and same temperature அப்படிங்கிறனால temperature and volume is the constant. temperature volume எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். So then total pressure is equal to, the total pressure equal to என்ன எடுத்துக்கலாம்? P1க்கு பதிலாக N1 RT by V plus P2க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? N2 RT by V plus P3க்கு பதிலாக N3 RT by V. அப்போ இந்த 3 டேர்ம்ஸ்லையுமே காமனாக இருக்கிறது என்னது? RT by V. அப்போ என்ன எடுத்துக்கலாம்? ஸோ RT by V is taken as a காமனாக எடுத்தாச்சு. ஸோ இது ரிமைனிங் என்ன இருக்கும்? N1 plus N2 plus N3 into RT by V. ஸோ அப்போ N1ங்கிறது என்னது? ஸோ Nங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மூல்ஸ். ஸோ 1னா என்னது? நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் த கேஸ் 1. ஸோ N2 is the number of moles of the gas 2. N3ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் த கேஸ் 3. ஸோ இது டோட்டல் தானே. அப்போ those 3 gases are present in the same container இல்லையா? அதனால் என்ன எடுத்துக்கலாம்? N total. But total pressure is equal to total number of moles into RT by V. Total pressure is equal to
total number of moles into RT by V. So now the RT by V can be expressed. So இந்த RT by V எப்படி எடுத்துக்கலாம்? RT by V ஒரே சைடில் வச்சுக்கலாம். RT by V சேம் சைடில் வச்சுக்கலாம். அப்போ then number of moles is moved towards the left hand side. அப்போ என்ன ஆகிடும்? So RT by V is equal to P total by N வந்துருமாப்பா? அப்போ P1 by N1 எடுத்துக்கலாமா? ஸோ P1 by N1 or P2 by N2. ஏன்னா P total by N total எடுத்துக்கோம். அது P1 இருக்கலாம், P2 இருக்கலாம், P3 இருக்கலாம் இல்லையா? அப்போ P1 by N1, P2 by or P2 by N2 or P3 by N3. ஸோ இது ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒரு 3 gases அப்படிங்கிறனால P1, P2, P3 அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஃபார் எனி காம்பனன்ட், இது ஃபஸ்ட் கேஸுங்கிறனால P1, செகண்ட் கேஸுங்கிறனால P2, தேர்ட் கேஸுங்கிறனால எடுத்துருக்கோம், P3 எடுத்துருக்கோம். ஃபார் எனி காம்பனன்ட், ஸோ எந்த கேஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ வி கன்சிடர் ஜென்ரலி Pi by Ni. Pi by Ni, it may be for any gas. The RT by V is equal to Pi by Ni. அது ஃபர்ஸ்ட் கேஸாக இருந்தால் P1 by N1 எடுத்துக்கலாம், செகண்ட் கேஸாக இருந்தால் P2 by N2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 and 2ங்கிறது நம்ம என்னது ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த 1 and 2க்கு வேலை என்னது? இட் மே பி ஹீலியம், xenon, ஆர்கன், நைட்ரஜன், ஆக்சிஜன், எந்த கேஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு கேஸ் அஸ்யூம் பண்ணாமல் 1, 2, 3 நீங்கள் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு ith காம்பனன்ட், இந்த கேஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு எடுத்துட்டாச்சு. அப்போ தென் P total is equal to இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். P total is equal to N total into Pi by Ni. இந்த RT by V is equal to those values தானே சொல்லியிருக்கோம். அப்போ RT by V பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்? Pi by Ni is equal to, ஸோ இந்த N total by Ni ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம், N total by Ni into Pi. ஸோ therefore Piங்கிறது என்னது? partial pressure of the individual component. Piங்கிறது என்னது? partial pressure of the individual component is equal to Ni by N total into P total. நமக்கு என்ன வேணும்? இப்போ partial pressure மட்டும் வேணும். அப்போ இந்த ரிமைனிங் டேர்ம் என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாமா? அப்போ Pi is equal to Ni, டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே வரும்போது என்ன ஆயிரும்? நியூமரேட்டருக்கு போயிருமா? ஸோ Ni, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் காம்பனன்ட். அது ஃபர்ஸ்ட் கேஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை, இது ஃபர்ஸ்ட் கேஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸாக இருக்கலாம், செகண்ட் கேஸாக இருக்கலாம், தேர்ட் கேஸாக இருக்கலாம், எனிமான். ஸோ ஃபார் Ni, ஸோ த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ith காம்பனன்ட், அந்த ith காம்பனன்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னது? ஸோ ப்ரெசென்ட் ஆகிருக்கிற P1, N1, N2, N3 இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னது? N total. அப்போ Ni by N total into P total. P total means total pressure. So Pi is equal to Ni by N total into P total. So the then partial pressure of the ith component is equal to Xi. That is the Ni by N total is replaced by Xi. So X அப்படிங்கிறது என்ன? mole fraction. Xங்கிறது என்னது? mole fraction. So mole fraction of the ith component. Xங்கிறது mole fraction of the ith component. So ith componentங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். It may be any gas. It may be hydrogen, oxygen, nitrogen, helium, neon அப்படி எடுத்துக்கலாம். இல்லை இந்த N1, N2, N3 எடுத்துருக்கோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ith காம்பனன்ட் எனி ஒன், அந்த ஐங்கிறது எந்த வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ Xi இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். ஸோ இதில் மோல் ஃப்ராக்ஷன் மட்டும் வேணும்னா, மோல் ஃப்ராக்ஷனுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ith காம்பனன்ட். ith காம்பனன்ட் இண்டிவிஜுவல், ஏதாவது ஒன்று மட்டும் இருக்குது, ஏதோ ஒரு மாலிகுலை மட்டும் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ith காம்பனன்ட் பை N total, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in the mixture. அந்த மிக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் த டால்டன்ஸ் லா ஆஃப் partial pressure. ஸோ இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் partial pressure எதை மீன் பண்ணுறோம்? இட் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிக்சர் ஆஃப் gases. So the total pressure of the mixture of non-reacting gases. So the number of gases mix பண்ணி ஒரு mixture ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த மிக்சரோட total pressure எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? is equal to the sum of the partial pressure of the gases present in the mixture. Partial pressure of the gases present in the mixture. So then the partial pressure என்னது? the partial pressure of the component gas. அந்த மிக்சரில் ப்ரெசென்ட் ஆயிருக்க ஒன் ஆஃப் த காம்பனன்ட் கேஸோட partial pressure அப்படிங்கிறது when the gas is present alone in the same volume and temperature is called Dalton's law of partial pressure. ஓகேவா? ஸோ the partial pressure of the individual component is equal to mole fraction into total pressure. Total pressure னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த total pressure mole fractionங்கிறது என்னது? number of moles of individual component by number of moles of individual component by
total number of moles of individual component by total number of moles. The next one is application of Dalton's law. So the Dalton's law எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it's applicable to calculate the pressure of dry gas collected. அப்போ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ட்ரை கேஸோட ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை எதை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பை த கலெக்ஷன் ஆஃப் gas by downward displacement of water, the pressure of dry vapor collected can be calculated using Dalton's law. So இப்போ இந்த moist gas, that means moist gas என்னது, the gas is combined with, interact with the water vapor கூட interact ஆயிருக்கும். So now the pressure is produced by both the water vapor and dry gas is equal to the total pressure. அப்போ அந்த gas plus வாட்டர் வேப்பர், ஏன்னா மாய்ஸ்ட் கேஸ் தானே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த மாய்ஸ்ட் கேஸ்னால் என்னது, வாட்டர் வேப்பரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ட்ரை கேஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். போத் ஆர் ப்ரொடியூசஸ் த ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ப்ரெஷர். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், த டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் த ட்ரை கேஸ் ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். இப்போ நமக்கு என்ன மட்டும் வேணும், ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் மட்டும் வேணும். அப்போ என்ன ஆகிடும், இந்த ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பருங்கிறது என்னது, அக்வஸ் டென்ஷன். ஸோ இப்போ நார்மலாக கேஸ் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியரிக் கேஸ் இட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த வாட்டர் வேப்பர், மாய்ஸ்ட் ஏர் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அப்போ அந்த மாய்ஸ்ட் ஏரும் இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ண முடியாது, ட்ரை கேஸாக கலெக்ட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ அந்த மாய்ஸ்ட் ஏரும் அந்த கேஸ் ட்ரை கேஸ் ரெண்டுமே சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, டோட்டல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ த டோட்டல் ப்ரெஷருங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். இப்போ நம்ம ட்ரை கேஸோட ப்ரெஷர் மட்டும் வேணும்னா ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் கலெக்டட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். So the pressure of water vapor is equal, which is equal to the aqueous tension. So it is generally referred as aqueous tension, but the aqueous tension is varied at different temperature. அப்போ நம்ம ட்ரை கேஸோட ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா the aqueous tension values are available for air at various temperatures. அப்போ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் aqueous tensionோட வேல்யூ தெரிஞ்சதுனால நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், ட்ரை கேஸோட ப்ரெஷரை கால்குலேட் பண்ண முடியும். So the next one is Graham's law of diffusion. Next one is Graham's law of diffusion. So when two non-reactive gases are allowed to mix, the gas molecules migrate from the region of higher concentration to the region of lower concentration. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறோம், டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்லையும் நான் ரியாக்டிங் கேஸஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் என்ன எடுத்துக்கிறோம், நான் ரியாக்டிவ் கேஸஸ் தான் எடுத்துக்கிறோம். பட் இன் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் மோர் தென் ஒன் கேஸஸ், ஸோ நம்பர் ஆஃப் கேஸஸ் எடுத்துக்கிட்டோம். பட் இன் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் two non-reactive gases, only we assume the two gases மட்டும் தான் நம்ம assume பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கேஸ் அப்படின்னா என்னது, it has a tendency to occupy all the available space. So gases have a tendency to occupy all the available space. So எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது அந்த ஸ்பேஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இந்த டூ நான் ரியாக்டிவ் கேஸஸ் ஆர் அலவுடு டு மிக்ஸ். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம், டூ நான் ரியாக்டிவ் கேஸ் எடுத்துக்கிறோம். தோஸ் ஆர் அலவுடு டு மிக்ஸ், தென் த கேஸ் மாலிகுல்ஸ் மைக்ரேட் ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அப்போ எதோட கான்சன்ட்ரேஷன், இந்த டூ கேஸஸில் எனி ஒன் ஆஃப் த கேஸஸ் வித் ஹையர் கான்சன்ட்ரேஷன், த அதர் ஒன் இஸ் வித் லோயர் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஹையர்லேருந்து லோயருக்கு மூவ் ஆகிறதானே இஸ் நார்மல் வே. ஸோ அப்போ என்ன ஆகுது, the gas molecules from the higher concentration is moved towards the region of lower concentration. அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் ஏரியாவில் ரீஜியன்லேருந்து எங்கே மூவ் ஆகுது, லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ரீஜனுக்குள்ளே மூவ் ஆகுது. This property of gas which involves the movement of gas molecules through another gas is called diffusion. அப்போ ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் எங்கே மூவ் ஆகுது, லோயர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ்குள்ளே மூவ் ஆகுது. தட் இஸ் ஒன் கேஸ் இஸ் மூவ் த்ரூ த another gases is called diffusion. So the property of gas which involves the movement of gas molecule through another gases is called diffusion. அப்போ ஒரு கேஸ் இன்னொரு கேஸஸுக்குள்ளே மூவ் ஆகக்கூடிய இதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம diffusion அப்படின்னு சொல்கிறோம். This property of gas which involves the movement of gas molecule through another gas is called diffusion. ஸோ இது effusion. ஸோ இந்த effusion அப்படிங்கிறது என்னென்னு கொடுக்கலாம்.
ஸோ எஃப்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ எஃப்யூஷன் இஸ் த அனதர் ப்ராசஸ். ஸோ அனதர் ப்ராசஸ்ங்கிறது என்னது? எஃப்யூஷன் இஸ் த அனதர் ப்ராசஸ் in which a gas escapes from the container through a very small hole. So diffusionங்கிறது என்னது? One of the gas is moved through the another gas. ஒரு கேஸ் இன்னொரு கேஸஸ்க்குள்ளே மூவ் ஆகிறது என்னன்னு சொல்கிறோம்? டிஃப்யூஷன். பட் எஃப்யூஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கேஸ் இஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் த கண்டெய்னர் த்ரூ எஸ் வெரி ஸ்மால் ஹோல். அதான் ஒரு கேஸை அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த அடைச்சி வச்சிருக்க கேஸ் என்ன ஆகுது? ஒரு சின்ன ஹோல் கிடச்சிதுன்னா போதும், ஜஸ்ட் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும் இல்லையா? ஸோ த எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் எ கேஸ் த்ரூ த ஸ்மால் ஹோல் இஸ் நோன் அஸ் அ எஃப்யூஷன். ஸோ அப்போ டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா மிக்சிங் த்ரூ த அனதர் கேஸ் இஸ் அ டிஃப்யூஷன். ஸோ எஃப்யூஷன் மீன்ஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த கண்டெய்னர் த்ரூ எ ஸ்மால் ஹோல் அப்படின்னா என்னது? எஃப்யூஷன். ஸோ த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் is inversely proportional to the square root of molar mass. ஸோ இந்த டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் அப்படிங்கிறது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ். ஸோ போத் ஆர் டிஃப்யூஷனும் சரி எஃப்யூஷனும் சரி. ஸோ டிஃப்யூஷனுங்கிறது வி கம்பேர் வித் அனதர் கேஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ எஃப்யூஷனுங்கிறது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ சிங்கிள் கேஸ், ஒரு சிங்கிள் கேஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், ஸோ ரேட்டுங்கிறது என்னது? ஸ்பீட். But the speed of diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass. So molar mass oda square root க்கு என்னவா இருக்கும்? Inversely proportional இருக்கும். So the rate of diffusion is inversely proportional. So inversely என்னது? molar mass in the denominator. So 1 by root m. mங்கிறது என்னது? molar mass. But rate of diffusion is inversely proportional to 1 by root m. ஸோ அதே இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் நம்ம என்ன இருக்கிறோம்? கம்பேர் வித் டிஃப்யூஷன் இதை கம்பேர் வித் அது தானே. அப்போ ரேட் ஆஃப் ஏ கேஸ் ஏ பை ரேட் ஆஃப் கேஸ் பி. ஸோ ஆருங்கிறது ரேட், ஏ அண்ட் பிங்கிறது எதை மீன் பண்ணுது? த டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு, அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்ன ஆயிரும்? ஸோ இப்போ ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வித் மோலார் மாஸ் ஆஃப் ஏ. அப்போ ஆர்பி இங்கே டினாமினேட்டரில் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்கும்? நியூமரேட்டரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ ரேட் ஆஃப் A by rate of B is equal to root of mB by ma. So mங்கிறது என்னது? molar mass of gas B by molar mass of gas A. Then RA by RB is equal to, when compared with the pressure, அதோட ப்ரெஷரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ RA and RB is the rate of gas A and gas B, and MA and MBங்கிறது என்னது? the molar mass of gas A and B when diffusing gases are different pressures. ஸோ இந்த டிஃப்யூஷன் என்ன நடக்குது? டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸில் நடக்குது. அப்போ வித் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கும்போது RA by RB is equal to PA by PB. That means the pressure of the gas A by the pressure of the gas B root of MB by MA. So RA and RB are the rate of diffusions of gases A and B, and MA and MB is the molar mass of gas A and B, and PA, BB are the gases of A and B. Okay, this is the Graham's law of diffusion. So Graham's law of diffusion ங்கிறது என்னது? So diffusion means we compare with one gas with another gas. That means one of the gas is migrated from the higher concentration region to the lower concentration. So this movement of the gas molecule through the another gas is called diffusion. But effusion means the escaping tendency of a gas from the container through a very small hole. ஒரு single gas ஓட ப்ராப்பர்ட்டியை மட்டும் மீன் பண்ணுறது என்னது? effusion. So the effusion என்ன சொல்லலாம்? the gas escape from the container through a very small hole என்னது? effusion. But both the diffusion and effusion is inversely proportional to the square root of molar mass. So the rate of diffusion is inversely proportional to the square root of molar mass 1 by root m. So we compare with the two gases RA by RB is equal to root of MB by MA. So the diffusion occurs at the different pressures. We included the pressure PA by PB. That is RA by RB is equal to PA by PB root of MB by MA.